ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெஸ்வின் மீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிறைய பேர் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கேட்டுகிட்டே இருக்கிறது, ஒயிட் ஹேருக்கு எங்களுக்கு ஏதாவது ரெமெடி கொடுங்கக்கா, எனக்கு க்ரே ஹேர் நிறைய இருக்குது, என்னோடய ஜீன்லேயே வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக உங்கள் ஜீனில் வெள்ளை முடி இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு வெள்ளை முடி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெள்ளை முடி வரவே வராது. இந்த ஒரு ஹேர் பேக்கை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஏன்னா இதில் நம்ம ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் சூப்பராக இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம். இனிமேல் மழை காலம் ஆரம்பிச்சிடும். ஸோ நவம்பர் டிசம்பர்லேயே நீங்கள் இந்த ஹேர் பேக்கை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒன்று, யாருக்குமே கோல்ட் ஆகாது. ஸோ இந்த ஒரு ஹேர் பேக்கை மட்டும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் 2 நாளோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் முடிக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். உங்கள் முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுத்து வளர்கிற முடியும் கருப்பாக மாற்றும், இருக்கிற முடியும் அந்த கருமையை அப்படியே தக்க வச்சுக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான ஹேர் பேக்கை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அப்போது இந்த ஒரு ஹேர் பேக் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா, வேறு எதுவும் பண்ணவே தேவையில்லை, எனக்கு வெள்ளை முடியே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். பட் நீங்கள் 25 வரும்போது உங்களுக்கு ஒரு வெள்ளை முடி வரும், 30 வயசு வரும்போது ஒரு வெள்ளை முடி வரும், 35 ஒரு வெள்ளை முடி வரும். இந்த மாதிரி ஏஜ் ஆகும்போது வரக்கூடிய வெள்ளை முடி சாதாரணம். பட் டீனேஜ்லேயே உங்களுக்கு வெள்ளை முடி அதிகமாக இருக்குது, உங்கள் ஏஜ் பசங்களுக்கு இருக்கிறத காட்டிலையும் உங்களுக்கு வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ரொட்டீனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கருவேப்பிலை சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி டேட்ஸ் இருக்குல்ல, அந்த டேட்ஸு ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான முருங்கைக்கீரை இதெல்லாம் நீங்கள் அதிகமாக அயன் ஃபுட் இருக்கிறது அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு வெள்ளை முடி வர்றது குறைய ஆரம்பிக்கும். கருவேப்பிலை சாதம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நீங்கள் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளை முடி சீக்கிரம் வந்துடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை முடி வந்துருச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணணும், இனிமேல் வராமலையும் பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ரெகுலராக டீ குடிக்க யூஸ் பண்ணக்கூடிய டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூளில் இருக்கக்கூடிய இந்த டிகாஷன் நம்மளோட க்ரே ஹேருக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அது போக இந்த டீ தூள் நம்மளோட ஹேர் லாஸை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளோட ஹேரோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இது கூட நம்ம 2ஆவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் மருதாணி. என்ன இதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மருதாணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட வெள்ளை முடி அப்படியே ப்ரௌன் கலராக மாறும். அந்த ப்ரௌன் ஹேரை நம்ம ரெகுலராக ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணோன்னா கருமையாக மாற்றி கொண்டு வரலாம். ஸோ இந்த டீ டிகாஷன் கூட நான் 1 கப் அளவுக்கு ஹென்னா சேர்த்துக்கிறேன். மருதாணி இலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடராக கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மருதாணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கும் போது அதோட வாசமே வேறு லெவலில் இருக்கும். நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் நல்லா திக்கான கலராக மாறிடும். இப்போ இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஸ்டவ்வை மட்டும் சிம்மில் வச்சுட்டு வாங்க, நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிறது அதுதான் பிரிங்கராஜ் பவுடர். இந்த கரிசலாங்கண்ணி பொடி எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணிக்கு இயற்கையாகவே நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இதில் இருக்குது. இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பவுடராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பொடி கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுடர் சேர்த்துக்கு. நெல்லிக்காய் பொடி நம்ம முடிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதே போல் நம்மளோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி கொடுத்து டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக நம்மளோட ஸ்கேல்ப்பை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம சிம்மில் வச்சுருந்த அந்த டிகாஷன் பவுடரை ஒரு ஜல்லடையில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை பார்த்தீங்க அப்படின்னா சூடாக தான் இருக்கணும், இதை ஆற விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ சூடாக இருக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஹேர் பேக்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த தண்ணியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுடர் இந்த சூடான தண்ணியில் நல்லா மெல்ட் ஆயிரும். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேருக்கு இன்னுமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை சேர்த்து கட்டி சேராமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். அது போக இதோட வாசமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு 15 வயசில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வெள்ளை முடி இல்லைனாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் 2 நாளோ கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிரும். ஸோ இது ரொம்ப குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒர்க் இருக்குது, நீங்கள் காலேஜ் போகிறீங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் ஈஸியாக
ரெடி பண்ணிக்கலாம். இந்த 2 பவுடருமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடு நல்லா ஆறிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹேர் பேக்கே அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட ஹேர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம க்ரீமியான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஒரு திக்கான பேஸ்ட் இருந்தால் போதும், இந்த ஒரு ஹேர் பேக் இருந்தால் போதும், உங்கள் முடிக்கு நல்ல ஒரு இயற்கையான கருமையை கொடுக்கும். உங்களுக்கு வெள்ளை முடி இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிரே ஹேர் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் முடி ஃபுல்லாக வெள்ளையாயிருமோன்னு பயம் இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 1 நாளோ இல்லை மாதத்தில் 2 நாளோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும். அது போக இது உங்கள் முடிக்கு நல்ல ஒரு க்ரோத்தையும் கொடுக்கும், உங்களோட ஹேர் லாஸையுமே கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு பெரிய கண்டிஷன்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரை ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆயிலி ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். பட் ட்ரை ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடி கொஞ்சம் சிக்கு விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முடியை நல்லா சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஹேர்லேயும் உங்களோட ஸ்கேல்போட ரூட்லேயும் லைட்டாக டச் ஆனால் போதும். பட் உங்களோட ஹேரில் வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா, உங்களோட முடி கொஞ்சம் கருமையாக இல்லை, ப்ரௌன் கலராக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் முடியோட வெளிப்புறத்தில் மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியோட கலரையே நல்லா மாற்றி கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியோட கலர் அப்படியே பிளாக்காக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து எப்பயுமே ஹேர் பேக்கை 30 நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்காங்க, அப்படி இல்லைனா 3/4 மணி நேரம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு வரும். ரெகுலராக நீங்கள் ஒரு ஹேர் பேக் போடுறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கிரே ஹேர்க்காக நீங்கள் ஒரு ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் பேக்கு உங்கள் முடியோட மேலேருந்து மிடில் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஹேர் பேக் உங்கள் யாருக்குமே வந்து கோல்ட் ஆகாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மழைக்காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பவுடர் இன்க்ரீடியன்ட் யாருக்குமே கோல்டு கொடுக்காது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லீவ்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை டிகாஷன் பவுடரோடு சேர்த்து நீங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா ஆற விட்டுட்டு உங்கள் முடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் பேக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா வாரத்தில் 2 நாள் போதுமானது. அட்லீஸ்ட் 1 நாளாவது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதை இப்படியே விட்டுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கழிச்சிட்டு ஷாம்பு சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போக நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் நல்ல பியூரான ஹெர்பல் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஜெஸ்வின் மீனா ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது 2 வருஷத்தில் உங்களுக்கு வெள்ளை முடி அப்படியே குறைஞ்சி இருக்கிற முடியும் நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். அது போக நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஹேர் க்ரோத் பேக்கும் வாரத்தில் 1 நாள் கூட ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாமே நம்ம சேனலோட ஹோம் பேஜில் லிங்க் கொடுத்துருக்கேன். JaswinMeena.comலேயும் வாங்கலாம், கீழே தெரிகிற வாட்ஸ்அப்லேயும் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு COD வேணும்னா மீஷோ அமேசான்லேயும் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.